IPL 19வது சீசனுக்கான மினி ஏலத்தில் 2 தரமான வீரர்களை வாங்கினால் பிளேயிங் 11 இடம் இறுதியாகிவிடும். தற்பொழுது வரை 9 பேர் இடம் உறுதியாகிவிட்டது. IPL 19வது சீசனுக்கான மினி ஏலத்தில் 2 தரமான வீரர்களை வாங்கினால் பிளேயிங் 11 இடம் இறுதியாகிவிடும். தற்பொழுது வரை 9 பேர் இடம் உறுதியாகிவிட்டது. முதல் 3 இடங்களில் ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஆகியோர் இருப்பார்கள். அடுத்து சிவம் துபே, ரிவோல்ட் பிரேவிஸ் இருப்பார்கள். 6வது இடத்திற்கு ஒரு பவர் ஹிட்டிங் சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரை வாங்க வேண்டும். லியம் லிவிங்ஸ்டனை CSK வாங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக 7வது இடத்திற்கு மகேந்திர சிங் தோனி, 8வது இடத்திற்கு அன்ஷில் காம்போஜ், அடுத்து நேதன் எல்லிஸ், நூர் அகமது ஆகியோர் இருப்பார்கள். 11வது இடத்திற்கு ஒரு முழுநேர ஸ்பின்னர் தேவை. விக்னேஷ் புதூர், ரவி பிஷப் நோய் போன்றவர்கள் ஏலத்திற்கு வருவார்கள் என்பதால் இவர்களில் ஒருவரை வாங்கியாக வேண்டும். இம்பாக்ட் வீரர் இடத்திற்கு கலீல் அகமது இருக்கிறார். 19வது சீசனில் தோனி விளையாடுவது உறுதியாகிவிட்டது. அடுத்து தோனி போன பிறகு அவருக்கு மாற்றாக ஒரு தரமான பினிஷிங் வீரர் தேவைப்படுகிறார். இந்த நிலையில் இதற்கான 19வது சீசனுக்கான மினி ஏலத்தில் தமிழ்நாடு அணிக்காக விளையாடும் வீரர் துஷர் ரகேஜா வாங்க முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் தமிழ்நாடு பிரீமியர் லீக் 2025 தொடரில் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு 9 போட்டிகளில் 61 சராசரி 488 ரன்களை குவித்துள்ளார். மேலும் இவரை குறைந்த தொகைக்கு வாங்க முடியும் என்பதால் CSK நிச்சயம் இவரை டார்கெட் செய்து வாங்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.